பிரித்தானியாவில் வாழும் இளம் கணவன் மனைவிக்கு இடையேயான சொத்து பிரச்சினை. 71 வயதான முதியவர் ஒருவரை பிரித்தானியாவின் சிறைக்கூடங்களுக்குள் தள்ளியிருக்கிறது. அதுவும் அந்த முதியவர் இந்த மனைவியினுடைய மாமனார், அதாவது கணவனின் தந்தையார். அதுவும் இலங்கையில் சொந்த மண்ணிலிருந்து பிரித்தானியாவிற்கு வரவழைக்கப்பட்டு சிறைக்கூடங்களிலே தள்ளப்பட்டிருக்கிறார். அதுவும் சாதாரணமான குற்றச்சாட்டில் அல்ல. அந்த இளம் மனைவி கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் கணவன் மனைவி மீது முறைப்பாட்டினை போலீசாரிடம் வழங்கியிருக்கின்றார். ஏன் இந்த குழப்பகரமான நிலைமை? என்ன பிரச்சனை இந்த சம்பவங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது? அந்த 71 வயதான முதியவர், அதாவது மாமனார், உண்மையிலேயே பாலியல் குற்றம் புரிந்தாரா இல்லையா? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரித்தானியாவின் மான்செஸ்டர் பகுதியில் இருக்கின்ற NHS ட்ரஸ்ட், அங்கு வைத்தியராக பணிபுரிகின்ற ஒரு பெண், 37 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், தன்னுடைய மாமனார் மீது போலீசாரிடம் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்தியதாக முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அந்த 71 வயது முதியவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய கணவர், அதாவது அந்த 71 வயது முதியவருடைய மகன், போலீசாரிடம் வேறு விதமான ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கின்றார். தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தவர்களோடு இருக்கின்ற விரோதம் காரணமாக தன்னுடைய தந்தையை பிரித்தானியாவுக்கு வரவழைத்து பழிவாங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் தங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சொத்துக்கள், அந்த சொத்துக்களை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தன்னுடைய சகோதரிக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தன்னுடைய சகோதரனுக்கும் தன்னுடைய தந்தை பகிர்ந்து கொடுத்ததன் காரணத்தினால் எழுந்த முரண்பாடு காரணமாக மனைவி அந்த விரக்தியில் இந்த பழிவாங்கலை மேற்கொண்டிருப்பதாக கணவன் பிரித்தானிய போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். இதற்கிடையில் மனைவி வழங்கிய புகார், அதாவது இந்த கணவனின் தந்தை பாலியல் ரீதியாக தன்னை துஷ்பிரயோகப்படுத்தினார் என்கின்ற புகார் தொடர்பாக என்ன சம்பவம் இடம்பெற்றது என்பதனை கணவன் போலீசாரிடம் விளக்கியிருந்தார். அந்த சம்பவத்தில் மனைவி வழக்கமாக தங்களுடைய அறைக்குள் இருக்கின்ற குளியலறையைத்தான் பயன்படுத்துவார் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் சம்பவம் இடம்பெற்ற அன்று வீட்டிலே இருக்கின்ற பொது குளியலறையை பயன்படுத்தி இருக்கின்றார். பிரித்தானியாவுக்கு இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்த தந்தை அந்த பொது குளியலறையைத்தான் பயன்படுத்தி வந்திருக்கின்றார். அவருடைய அறைக்கு அருகில் தான் அது இருந்திருக்கின்றது. ஆகவே திடீரென்று தன்னுடைய குளியலறையிலே சத்தம் வருகின்றது என்பதனை கேட்ட இந்த தந்தையார் அங்கு சென்று பார்த்திருக்கின்றார். யார் என்ன சத்தம் கேட்கிறது என்று பார்த்திருக்கின்றார். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்ததாக கணவர் தெரிவிக்கின்றார். ஆனால் அங்கு சென்ற பொழுது மனைவி போனை, கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைத்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர் உள்ளே சென்று என்ன சத்தம் வருகிறது என்று பார்த்தபோது அதனை படம் பிடித்து வலுக்கட்டாயமாக அதனை ஒரு முறைப்பாடாக போலீசாரிடம் இப்பொழுது தெரிவித்திருப்பதாக கணவர் குற்றம் சுமத்துகின்றார். மிக கேவலமான முறையில் தன்னுடைய தந்தையை மனைவி பழிவாங்கி இருப்பதாக அந்த கணவன் தன்னுடைய புகாரிலே போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு போலீசாரிடம் இந்த கணவர் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார். அதாவது வழக்கமாக குளிக்கின்ற பிரத்யேக குளியலறை இருக்கும் பொழுது எதற்காக அந்த ஆண்டு மாத்திரம் திடீரென்று பொது குளியலறைக்குள் தன்னுடைய மனைவி நுழைந்தார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய தந்தை சென்ற பொழுது கேமராவை இயக்கிய நிலையில் அவர் வைத்திருந்ததற்கான காரணம் என்ன எனவும் போலீசாரிடம் வினவியிருக்கின்றார். இதனை அடுத்து இப்பொழுது பிரித்தானிய போலீசார் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை எடுத்து செல்லாமல் போலீஸ் பிணையிலே அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். அந்த முதியவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள். குறித்த பெண் வைத்தியரினுடைய கணவரும் இலங்கையில் வைத்தியராகத்தான் பணியாற்றி இருக்கின்றார். பிரித்தானியாவில் சென்று அங்கு அவர் வைத்தியராக பணியாற்றவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. வேறு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் வைத்தியராகிய அந்த மனைவிக்கும் இந்த கணவருக்கும் இடையிலே
பல குடும்ப சொத்து தொடர்பான தகராறுகள் இருந்திருக்கின்றன. இதன் காரணமாக சில காலம் அவர்கள் பிரிந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தவர்களினுடைய பேச்சுவார்த்தைகளை அடுத்து மீண்டும் அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இதனை அடுத்துத்தான் மாமனார் பிரித்தானியாவுக்கு வரவழைக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது இந்த கணவன் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? வெளிநாட்டில் வாழுகின்ற கணவன் மனைவியருக்கிடையே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு பொதுவாக சில காரணங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த சொத்து பங்கீட்டில் ஏற்படுகின்ற அதிருப்தி இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்த்த அளவில் சொத்துக்கள் தங்களுக்கு கிடைக்காத போது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனக்கசப்பு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது குடும்பத்தினருக்கிடையேயான தொடர்பாடல் குறைபாடு. நீண்ட காலமாக சில விஷயங்களை பேசாமலேயே இருப்பார்கள். குறிப்பாக முரண்பாடுகள் பேசப்படாத இடத்து பிற்காலத்தில் அவை பெரிய பிரச்சனைகளாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த விடயம், வெளிநாட்டில் வாழ்கின்ற ஒரு காரணத்தினால் உருவாகின்ற இடைவெளி. அந்த இடைவெளி வெளிநாட்டில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தாயகத்தில் இருப்பவர்களுக்கும் இடையில் நம்பிக்கையின்மையை அல்லது தகவல் குறைபாட்டினை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பேராசை அல்லது அதீத உரிமை எனக்கு இருக்கிறது என்கின்ற உணர்வின் அடிப்படையில் எழுகின்ற மோதல்கள் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த சொத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது என்கின்ற ஒரு மனப்பான்கு இந்த விஷயங்களை மேலும் பெரிதாக்குகிறது. இன்னும் ஒரு விடயம், உணர்ச்சி வேகத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள். கோபம், ஏமாற்றம், பழிவாங்கும் தன்மை போன்ற உணர்ச்சிகள் இவ்வாறான நிலைமைகளை மேலும் மோசமாக்கக்கூடியவை. அடுத்தது சட்ட மற்றும் ஆவண தெளிவின்மையும் இதற்கு ஒரு காரணமாகின்றது. தெளிவான உயில் விவரங்கள் மற்றும் பத்திரங்கள் அல்லது எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்கள் குடும்பங்களுக்கிடையே செய்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவை இல்லாத போதிலும் இவ்வாறான பிரச்சனைகள் பெரிதாகின்றன அல்லது பிற்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான சொத்து தகராறுகள் கணவன் மனைவியிடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்களாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த சொத்து தகராறுகளால் ஏற்படுகின்ற அந்த விரக்தி மற்றும் பழிவாங்கும் உணர்வு எப்படியெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குகிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இருவருக்கிடையே முரண்பாடு இருக்கிறது, சொத்து தொடர்பாக பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்களினுடைய உண்மையான அந்த நிலையை அறிந்து அவர்களே முடிவெடுத்து அவர்கள் தங்களுடைய பாதைகளில் செல்வதற்கு விடுவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை தெரிவியுங்கள். அதாவது அவர்கள் சேர்ந்து வாழப் போகிறார்களா இல்லையா என்பதனை அவர்கள் இருவருடைய முடிவுக்கும் விட்டுவிடுவதுதான் சிறந்தது. குடும்பத்தவர்கள் தலையிட்டு பேச்சுவார்த்தை செய்து அவர்களை மீண்டும் சேர்த்து வைப்பது அல்லது அவர்களை பிரித்து வைப்பது என்பதனை குடும்பத்தவர்கள் அல்லது மூன்றாம் தரப்பினர் செய்வார்களேயானால் இது மாதிரியான சிக்கல்கள் மற்றும் பின்விளைவுகளை அவர்களும் அந்த கணவன் மனைவியும் அவர்களை சுற்றியிருக்கின்ற குடும்பத்தவர்களும் பிற்காலங்களிலே அனுபவிக்க வேண்டி வரும் என்பதனை இந்த சம்பவத்திற்கூடாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் இந்த விடயத்தினூடாக என்ன விடயத்தை அறிந்து கொள்கிறீர்கள் என்பதனை கருத்துக்களிலே தெரிவியுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.